Morning students, in the previous classes we learnt about web development concept and how PHP script work. Today we are going to learn about PHP syntax. Three types of PHP syntax are available. They are as follows: default syntax, short open tags, HTML script embed tags. ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் நமக்கு வந்து சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்டெக்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிஹெச்பியில் எப்படி வந்து கோடிங் ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது சின்டெக்ஸ் அப்படின்றது லைக் ஏ கிராமர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் சின்டெக்ஸ். த டிஃபால்ட் சின்டெக்ஸ் பிகின் within double quotes angular bracket question mark PHP and closes with within double quotes question mark angular. ஸோ ஆல்சோ ரெஃபர் ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நமக்கு டிஃபால்ட் சின்டெக்ஸாக வந்து பிஹெச்பி கோடிங் நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வித்தின் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஆங்குலர் ப்ராக்கெட் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு கொஷின் மார்க் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு பிஹெச்பி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அந்த டேக் வந்து க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேயும் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே கொஷின் மார்க் கொடுத்து ஆங்குலர் ப்ராக்கெட்டை, அது க்ளோசிங் ஆங்குலர் ப்ராக்கெட்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து மெத்தட், இதுதான் டிஃபால்ட் சின்டெக்ஸ். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபிகரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் பிஹெச்பி டேக் அப்படின்னா இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமிங் கோடிங்கை வந்து நம்ம டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இதையும் டேக் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்குலர் ப்ராக்கெட் இருந்தாலே அது வந்து டேக். ஓகே, ஸோ இது வந்து ஓப்பனிங் பிஹெச்பி டேக். ஸோ பாருங்கள், ஆங்குலர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, கொஷின் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து எக்கோ அப்படின்றது வந்து நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட் அது. ஓகேங்களா? ஸோ அதான் ACH1 ஸ்பெல்லிங்கில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்ட்ரிங். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த லைன் வந்து எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் செமிகோலன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் மார்க் ஆங்குலர் ப்ராக்கெட். ஸோ வித்தின் கோர்ஸ்க்குள்ளே தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ க்ளோசிங் பிஹெச்பி டேக் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ் அப்படின்னு நம்ம இந்த டேக்கை சொல்லுவோம். The short open tags begin with angular bracket question mark and closes with angular bracket question mark. But admin user has to enable short style tag settings in php.initial file on the server. ஸோ இப்போ பாருங்கள், ஷார்ட்டாக சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஹெச்பி எப்படி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு. அப்போ ஓப்பனிங் பிஹெச்பி டேக்கை வந்து நம்ம வந்து ஆங்குலர் ப்ராக்கெட் கொஷின் மார்க் மட்டும் கொடுத்தா போதும். பிஹெச்பி அப்படின்னு நம்ம கொடுக்க தேவையில்ல. ஸோ இதை வந்து ஷார்ட் ஓப்பன் டேக் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி லாஸ்ட்டில் பாருங்கள், எண்டுலேயும் அதேமாதிரி கொஷின் மார்க் போட்டு நம்ம வந்து ஆங்குலர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். எக்கோன்றது அவுட்புட் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் வந்து வித்தின் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும்ல, இதுதான் நம்மளுடைய அவுட்புட் மெசேஜாக நமக்கு காமிக்கும். இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துக்கோம் பாருங்கள். இதுதான் நமக்கு அவுட்புட்டாக நமக்கு காமிக்கும். ஒவ்வொரு டேக்கையும் க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டேகுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணும்போது செமிகோலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம மீன் பண்ணணும். அதனால தான் அந்த செமிகோலன் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? டாட் வச்சு கம்மா போடுறோம் இல்லையா, அது. ஓகே, ஸோ HTML script embed tag அப்படின்னா என்னென்னு பாருங்கள். HTML script embed tags looks just like HTML script tags. The syntax is shown in figure. ஸோ நம்ம வந்து HTML script வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ HTML script எப்படி எம்பர்ட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கிரிப்டுன்னு ஒரு டேக் இருக்குது. இந்த டேக் எடுத்துக்கலாம் நம்ம, ஸ்கிரிப்ட் அப்படின்னு. ஸோ ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்ன்றது அதோட ஆட்ரிபியூட்ஸ். ஸோ 11th வந்து நம்ம HTML லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மீனிங் புரியும். ஸோ ஸ்கிரிப்டில் லாங்குவேஜ் ஈக்குவல் டு நம்ம என்ன ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோமோ அதோடைய நேமை மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம பிஹெச்பி அப்படின்னு யூஸ் பண்ணுறதால வித்தின் டபுள் கோட்ஸில் நான் பிஹெச்பி அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டும் கொடுப்பீங்க, விபி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா விபி ஸ்கிரிப்டும் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வித்தின் டபுள் கோட்ஸில் திஸ் இஸ் HTML ஸ்கிரிப்ட் டேக் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். இந்த மெசேஜை தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ லாஸ்ட்டில் பாருங்கள், செமிகோலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பாருங்கள், ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணணும். ஒரு டேக் ஓப்பன் பண்ணாலே அதை வந்து அந்த டேகை வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அந்த டேகுடைய நேமை வந்து நம்ம அப்படியே கொடுப்போம். ஓகே, ஸ்கிரிப்ட் டேக் மேலே ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு சில டேகுக்கு மட்டும்தான் க்ளோசிங் டேக் இருக்காது. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். HTML இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, the above syntax is created and saved in a file with the extension of .php. The PHP file is ready to execute from web server and generate response to client machine. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிஹெச்பி ஃபைலாக நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபைல் நேம் கொடுத்து பிஹெச்பியோட எக்ஸ்டென்ஷன் வந்து .php.
ஸோ அதை கொடுத்து தான் நம்ம ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். ஸோ இந்த ஃபைல் எங்கே எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நம்மளோட வெப் சர்வரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு கிளைண்ட் மெஷின். ஸோ கிளைண்ட் மெஷினில் இருக்கக்கூடிய அதையும் அதை என்ன பண்ணும், ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. embed PHP in HTML. PHP script can be written inside of HTML code and save the file with extension of .php. அதான் நம்ம பார்த்தோம். ஸோ PHP ஸ்கிரிப்டை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே ரிட்டர்ன் பண்ண பாருங்கள், இன்சைட் ஆஃப் HTML கோட். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் HTML கோடில் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்னா PHP ஸ்கிரிப்டை வந்து நம்ம எம்பர்ட் பண்ணுவோம் அண்டு சேவ் த ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன். ஆனால் டோட்டலாக ஃபைலை சேவ் பண்ணும்போது HTML கொடுத்து சேவ் பண்ண மாட்டோம், .php அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, the embedded PHP file get executed in the web server. The browser receives only the HTML and other client side files. ஸோ நம்ம PHP ஃபைலை நம்ம ஸ்டோர் பண்ண உடனே வெப் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து HTML ஃபைலை மட்டும்தான் ரிசீவ் பண்ணும் அண்ட் அதர் கிளைண்ட் சைட் ஃபைலை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கும். இந்த PHP கோடிங்கை எதுவுமே அதில் எடுத்துக்காது. None of the raw PHP code is visible in browser, which means that PHP interpreter produces raw HTML files to browser in the client machine. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், none of the raw PHP code is visible. அப்போ PHP கோடில் நீங்கள் கொடுத்த அந்த எந்த டீட்டெயில்ஸுமே நமக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகாது. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்பிரிட்டர் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஓகேங்களா, HTML ஃபைல்ஸை மட்டும் எடுத்து அதே அண்ட் கிளைண்ட் மெஷினையும் எடுத்து என்ன பண்ணுவோம் ப்ரௌசரில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஸோ நம்ம HTMLக்கான சொல்யூஷன் என்னவோ அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அதை PHP யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் நம்ம PHP இன்டர்பிரிட்டரே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ e-commerce.php கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபைல் நேம் இது e-commerceன்றது, PHPன்ற ஃபைல். ஸோ HTML ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. HTML உங்களுக்கு தெரியும் இல்லையா, HTMLன்ற டேக்கில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே வந்து 2 செக்ஷனாக நம்ம டிவைட் பண்ணுவோம், ஹெட் செக்ஷன் அண்ட் பாடி செக்ஷன். ஹெட்டில் ஹெட் டேக் ஓப்பன் பண்ணி ஹெட்டை க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ளே டைட்டில் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ஆர்டர் ரிசல்ட் அப்படின்றது இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். பாடி செக்ஷனில் பாருங்கள், அதில் 2 ஹெட்டிங் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, H1 H2ன்னு. இது வந்து ஹெட்டிங்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஹெட்டிங்குடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் ஹெட்டிங் அதை விட நெக்ஸ்ட் ஹெட்டிங் அதை விட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும் இல்லையா, அடுத்து உள்ளே போக அதோட சப் ஹெட்டிங். அது மாதிரி H1லேருந்து H6 வரைக்கும் ஹெட்டிங் டேக்ஸ் இருக்குது. அந்த ஹெட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐட்டம் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் ஆர்டர் ரிசல்ட்ஸ்னு 2 மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து நம்மளோட PHP கோடிங். ஸோ PHP பாருங்கள், ஆங்குலர் ப்ராக்கெட் கொஷின் மார்க் வருது. HTML வெறும் ஆங்குலர் ப்ராக்கெட் தான் போடுவோம், ஆனால் PHPயில் கொஷின் மார்க்கும் போடுவோம். ஓகே, ஸோ PHP ஏக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. P அப்படின்ற பேராகிராஃப் டேக். ஆர்டர் ப்ராசஸ்னு ஒரு பேராகிராஃப், அது ஒரு வேர்டு ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துருக்காங்க, பட் பேராகிராஃப் வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லாஸ்ட்டாக செமிகோலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த PHPயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள், கொஷின் மார்க் போட்டு க்ளோசிங் ஆங்குலர் ப்ராக்கெட் போட்டு அந்த PHP கோடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ HTMLோட கோடிங்கில் பாடி செக்ஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு, HTML டேகையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, இப்போ நம்மளுடைய கிளைண்ட் ப்ரௌசர் ஸ்க்ரீன் எப்படி இருப்பாங்க. ஸோ டைட்டில் ஆன்லைன் ஆர்டர் ரிசல்ட்டுன்றது அங்கே டைட்டில் பாரில் காமிக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் நம்ம ஐட்டம் டீட்டெயில்ஸ் ஆர்டர் ரிசல்ட் 2 ஹெட்டிங் கொடுத்தோம்லே அதை நடத்தி நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் PHPயில் எக்கோவில் கொடுத்தோம் ஆர்டர் ப்ராசஸ்னு, அது ஒரு பேராகிராஃப்ன்றதால பேராகிராஃப் எவ்வளோ சைஸில் நம்ம கொடுப்போம், ஃபாண்ட் சைஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்மாலாக நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். இதுவே நம்ம வியூ சோர்ஸ் கோடில் பார்க்குறோம், ப்ரௌசரில் போய் சோர்ஸ் கோடில் பார்க்குறோம், இந்த ப்ரோக்ராம் அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஆனால் நமக்கு PHP கோடிங் மட்டும் டிஸ்பிளே ஆகலை பாருங்கள். ஓகேவா, ஏன் அப்படின்னா அது ஒன்லி என்ன பண்ணும் PHP எக்ஸிக்யூட் பண்ணும், ஆனால் கோடிங் எல்லாம் நமக்கு அதில் டிஸ்பிளே காமிக்காது. ஸோ நமக்கான அவுட்புட் என்னவோ அதை ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு காமிச்சிடும். அதுதான் வந்து PHPயோட யூஸ். ஓகே, இது உங்களுக்கு ஸ்மால் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய டீப்பான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஸோ இப்போ வேரியபிள்ஸ் இன் PHP அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். PHP has variables like other programming languages such as C, C++, and Python, etc. Variables are the storage location which can store the values for the later manipulations in the program. இப்போ PHP அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேரியபிள்ஸ் PHP வேரியபிள்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பைத்தான்
சி லாங்குவேஜ், C++ லாங்குவேஜ், இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம பிஹெச்பிலையும் வேரியபிள்ஸை யூஸ் பண்ண போகிறோம். வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய லாட் ஆஃப் வேல்யூஸாக நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன், ஒரு பாக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம நிறைய டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ அந்த வேரியபிள் அப்படின்றது காமன் நேமாக இருக்கும். அதுக்குள்ளே லாட் ஆஃப் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ் எடுத்தால் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. The variables in PHP begins with a dollar symbol and the assignment activity implemented using equal to operator. Finally, the statement ends with semicolon. The semicolon indicates the end of the statement. இப்போ PHP ஃபைல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த PHP வேரியபிள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிளோட ஸ்டார்ட் ஆகும். ஒரு PHP ஃபைல் அப்படின்னா அதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் இருக்கும். நெக்ஸ்ட் அவருடைய அசைன்மெண்ட் ஆக்டிவிட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கொடுத்து தான் வேல்யூ அசைன் பண்ணுவோம். அந்த வேரியபிளுக்கு வேல்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு நான் ஒரு வேரியபிள் எடுத்துட்டேன்னா ஏக்கு என்ன வேல்யூ நான் 10ன்னு கொடுக்கணும்னா அப்படியே ஏ 10 நான் போடுவோம். ஏ ஈக்குவல் டு 10ன்னு தானே போடுவோம். இப்போ 10ன்ற வேல்யூ ஏன்ற வேரியபிளை போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னு மீனிங். ஓகே, அதுதாங்க சொல்கிறேன். ஆனால் அந்த லைனுடைய லாஸ்ட்டில் செமிகோலன் கொடுத்து அந்த லைனை க்ளோஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த லைன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதோட எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்காக செமிகோலன் கொடுப்போம். ஓகே, the main advantage of the PHP variable declaration is it does not require us to specify the data type keyword separately such as in, char, float, double or string. ஸோ பிஹெச்பியோடைய வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஸோ இதில் வந்து மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நமக்கு இந்த வேரியபிளோடைய நேமை வந்து கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பிரச்சனையே வந்து நமக்கு பிஹெச்பியில் கிடையாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். பட் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா வேரியபிள் நேம்லாம் கொடுக்கணும். C++லாம் பார்த்திங்கன்னா வேரியபிள் நேம் முன்னாடி டேட்டா டைப் கொடுக்கணும். ஓகே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா நமக்கு. ஸோ அதுமாதிரி வந்து இதில் வந்து அந்த பிரச்சனை கிடையாது, நம்ம கொடுக்க தேவையில்லை. டேட்டா டைப்போடைய கீவேர்டை எதையுமே நம்ம கொடுக்க தேவையே இல்லை. இன்ட்டு, கேர், ஃப்ளோட்டு, டபுள் ஸ்ட்ரிங் இந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் வேரியபிளை மட்டும் கொடுத்தாலே போதும். ஓகே, பேசிக் ரூல்ஸ் ஃபார் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இப்போ ஒரு வேரியபிள் அப்படின்னா அது வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸில் நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் நேம் மஸ்ட் ஆல்வேஸ் பிகின் வித் ஏ டாலர் சிம்பிள். ஒரு வேரியபிள் நேம் அப்படின்னு நம்ம எடுத்தாலே கண்டிப்பாக டாலர் சிம்பிள் முன்னாடி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது மிஸ்டேக் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேரியபிள் நேம் கேன் நெவர் ஸ்டார்ட் வித் ஏ நம்பர். ஒரு வேரியபிள் நேம் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ஃபாபெட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும், அப்படி இல்லாட்டி அண்டர்ஸ்கோர் சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் வேரியபிள் நேமை ஸ்டார்டிங்கில். பட் பார்த்திங்கன்னா காம்பினேஷனாக யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேரியபிள் நேம் ஃபஸ்ட்டு நம்பராக இருக்காது. ஓகேங்களா, A5 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட் 5 அப்படின்னு நம்ம வேரியபிள் கொடுக்கலாம். ஆனால் வந்து 5 ஸ்டூடெண்ட் 5A அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ்லாம். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் கேப்ஸில் கொடுத்தாலோ இல்லை ஸ்மாலில் கொடுத்தாலோ இது என்ன பண்ணும் அப்படின்னா தனித்தனியாக எடுத்துக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு 2 வேரியபிள் எடுத்துட்டாங்க, ஏபின்னு 2 வேரியபிள் எடுத்துட்டாங்க. வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், முன்னாடி வந்து டாலர் சிம்பிள் கொடுக்கணும். அதனால தான் இங்கே டாலர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A = 5. நெக்ஸ்ட் செமிகோலன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், அந்த லைன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லைனில் $B = 10 செமிகோலன். ஸோ ஒரே லைனில் கொடுத்தாலும் சரி, ஃபுல் ஸ்டாப் கொடுக்குற மாதிரி எது செமிகோலன் அப்படின்னா நம்ம ஒரு பேராகிராஃபில் ஒரு லைன் எண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம டாட் வைக்கிறோம் இல்லையா, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இது. செமிகோலன் கொடுத்தாச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு அர்த்தம். வேலை ஸ்பேஸ் இருக்குன்றதெல்லாம் அவங்க மேலே போட்டிருக்காங்க பிக்கான வேல்யூ. ஓகே, அப்போ $B = 10 செமிகோலன் கொடுத்தாச்சு. இப்போ A_1 அப்படின்னு எடுத்துருக்காங்க, அது வேறு வேரியபிள் ஈக்குவல் டு, ஸோ வித்தின் கோர்ஸ்க்குள்ளே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு $C = A + B. அப்போ நமக்கு செகண்ட் லைன் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு சம்மந்தமே இல்லை, தேவையே கிடையாது அந்த லைனு. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது. ஸோ C = A + B, தேர்ட் லைன் பாருங்கள், C = A + B, இதான் நம்மளுடைய ப்ராசஸ் லைன் ஃபார்முலா. அப்போ $C வேரியபிள், அது அவுட்புட் வேரியபிள் Cன்றதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏவையும் பியும் ஆட் பண்ண போகிறோம் A + B அப்படின்றதால, ஆனால் டாலர் சிம்பிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அடுத்தது எக்கோ C. ஸோ எக்கோவில் பாருங்கள் $C கொடுத்துருக்காங்க. எக்கோ Cனா Cயில் நீ என்ன வேல்யூ கொடுத்தியோ அதை டிஸ்பிளே பண்ணும். அப்போ Cயில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், A + Bன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏவையும் பி ஆட் பண்ண என்ன வரும், 15. அப்போ 15 அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான். நடுவில் அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தேவையில்லை. அது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அதுக்கு எக்கோ சி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு கீழே எக்கோ A_1 கொடுத்தா அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்த ஸ்ட்ரிங்கை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். அதுக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக புரியணும்னு. பட் அதுக்கான அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் அதை நம்ம வந்து யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு வேரியபிள் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் கொடுக்கணும். வேரியபிள் நேம் வந்து இங்கே ஏபி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் லெட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏ அப்படின்றது சிங்கிள் லெட்டர், பி அப்படின்றது சிங்கிள் லெட்டர். இந்த சிங்கிள் லெட்டரில் தான் இருக்கணுமா அப்படின்னு கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸும் இருக்கலாம். இப்போ ஏக்கு பதிலாக நம்ம வந்து நம்பர் 1 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், பிக்கு நம்பர் 2 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை ஷார்ட்டாக நம்பரை வந்து NUM அப்படின்னு கூட எடுத்துகிட்டு num1 num2 இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. இல்லை வேல்யூ 1 வேல்யூ 2. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்னா அந்த ஒரு வேர்டு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம். நம்மளுடைய வேரியபிள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி சிங்கிள் லெட்டராக இருக்கலாம். இல்லாட்டி அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் A_1 அண்டர்ஸ்கோர் ஏன் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ A1 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம், இல்லாட்டி A_1 அப்படின்னு கொடுக்கலாம். ஏ போட்டுட்டு நடுவில் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் 1 கொடுக்கலாமான்னா அப்படி கொடுக்கக்கூடாது. அப்போ ஏவும் 1ம் சிங்கிள் நேம் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நடுவில் வந்து அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட்டு நேம்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இது என்ன கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் நேம், ஸோ சப்ஜெக்ட் நேம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஜெக்ட் அப்படின்னு நான் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் நான் நேம்னு கொடுப்பேன். அப்போ சப்ஜெக்ட்டுன்றது ஒரு வேரியபிளாகவும் நேம்ன்றது இன்னொரு வேரியபிளாகவும் கன்சிடர் பண்ணும். அப்போ 2 வேரியபிளுமே சேம் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அண்டர்ஸ்கோர் கொடுக்குறோம். ஓகேங்களா. அப்போ ஸ்பேஸ் வந்து நம்ம வேரியபிளில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பேசிக் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒயிட் ஸ்பேஸ் நம்ம நடுவில் ஸ்பேஸ் விடுறோம் இல்லையா, அந்த ஒயிட் ஸ்பேசஸ் இஸ் நாட் அலோடு. அதனால தான் அண்டர்ஸ்கோர் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ சப்ஜெக்ட் நேம் அப்படின்றது ரெண்டும் ஒரே வேரியபிள், அதாவது சிங்கிள் வேரியபிள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் கீழே அண்டர்ஸ்கோர் சிம்பிளை நாம் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக A_1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேம் அப்படின்றது காமன் வேரியபிள் நேம். இப்போ நான் சப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். திரும்ப நான் வேறு இன்னும் சப்ஜெக்ட் நிறையா வந்து அதில் கொடுப்போம் இல்லையா, ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. இப்போ சப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ சப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கெமிஸ்ட்ரி, சப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு மேக்ஸ், சப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் நேம் அதுக்கான வேல்யூ உள்ளே கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ நான் இங்கே வந்து A=5, ஏன்றது வேரியபிள் நேம். ஏ வந்து 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ஏ வந்து 10ன்னு கொடுப்பேன், A=7 கொடுப்பேன், A=1000 கொடுப்பேன், ஸோ A=27 கொடுப்பேன். ஸோ எவ்வளோ வேல்யூ வேணாலும் செஞ்சோம். ஆனால் நேம் என்ன ஆகுது, வேரியபிள் நேம் வந்து காமனாக தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே கொடுக்குற அந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் வேரியபிள் அப்படின்னு கேட்டால் ஸோ அதுதான் நீங்கள் வந்து எழுதணும். வாட் இஸ் வேரியபிள் அப்படின்னு கேட்கும்போது வேரியபிள்ஸ் ஆர் த ஸ்டோரேஜ் லொக்கேஷன். ஏன் யூஸ் பண்ணுறோம், விச் கேன் ஸ்டோர் த வேல்யூஸ். எதுக்காக, ஃபார் லேட்டர் மேனிப்புலேஷன்ஸ் இந்த ப்ரோக்ராம். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் எடுத்து அதை மேனிப்புலேட் பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. எதாவது க்ரியேட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக வேல்யூஸை வந்து நம்ம கொடுக்குறோம். வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம ஈக்குவல் டு அப்படின்ற ஆப்ரேட்டரை கொடுத்து அசைன் பண்ணுறோம். A=5 அப்படின்னும் போது 5 அப்படின்ற வேல்யூ யாரோட வேல்யூ, ஏவோட வேல்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ PHP டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் இப்போ நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ஒரே மாதிரியான டேட்டாஸை தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போ நான் ஏபிக்கு வந்து 5, 10 நம்பர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸ்ட்ரிங் வருது, நான் நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் 10 அப்படின்னு கூட ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். ஓகேவா. ஸோ அப்போ நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர்லாம் நம்ம கொடுப்போம். ரிஜிஸ்டர் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் இருக்காது. அதில் பார்த்திங்கன்னா SO அந்த மாதிரி X அந்த மாதிரி லெட்டர்ஸும் ஆல்ஃபாபெட்ஸ் காம்பினேஷனாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிட்டு வரும். அப்புறம் வந்து டெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ், ஸோ ஸ்டூடெண்ட்டுடைய 12th வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் மார்க் என்ன, ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு 78.6 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. 78.7 இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல பர்சன்டேஜ் வருது அப்படின்னா அது வந்து டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து நம்பர்ஸில் இருக்குது, டெசிமலில் இருக்குது, ஸ்ட்ரிங்கில் இருக்குது, சிங்கிள் கேரக்டர்
நம்ம சிம்பிள் ஏதாவது கொடுப்போம், ப்ளஸ்ன்ற சிம்பிள் கொடுங்க, மைனஸ்ன்ற சிம்பிள் கொடுங்க, மல்டிப்ளை அப்படின்ற சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸை கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சிங்கிள் கேரக்டர். நம்ம நம்பரை கொடுக்கலாம், சிங்கிள் லெட்டர் கூட கொடுக்கலாம், ஏ பின்னு அந்த மாதிரி. இப்போ ஸ்மால் லெட்டர் ஏன்னு நான் ஏ ஈக்குவல் 5 கொடுப்பேன், அதுக்கு பதிலாக ஸ்மால் லெட்டர் ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் ஏ அப்படின்னு வேல்யூ கூட நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். அப்போ வேல்யூஸ் பார்த்திங்கனாலும் சேஞ்சஸ் ஆகுது, லெட்டர்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து ஒரே மாதிரியான டேட்டாஸாக நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கிடையாது. நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸை தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எடுத்து நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் ப்ராப்ளத்தை. ஸோ அதுக்கு வந்து பிஹெச்பியில் வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. அந்த டேட்டா டைப்ஸை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் எல்லாம் பிஹெச்பியில் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ பிஹெச்பி வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இப்போ நிறையா வந்து இன்டர்நெட் அப்படின்னு